ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதியோட செலேரியோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இதில் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ண போகிற கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியர் ப்ராப்பராக எங்கேஜ் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. ஏஎம்டி யூனிட்டில் ஆயில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே லீக் ஆகிடுது, டிரைவ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்பெனியில் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு கேட்டிருக்காங்க. பட் கம்பெனியில் வந்து காஸ்ட் அதிகமாக சொன்னதுனால நம்ம கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல நான் மார்க் பண்ணியிருக்க பிஸ்டன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. எப்படி நம்ம மேனுவல் காரில் கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவோமோ அந்த ஃபங்க்ஷனை அந்த சென்டர் பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போனதுனால தான் ஆயில் வந்து ப்ரெஷரில் நிற்காம ரிலீஸ் ஆகி ஏஎம்டி யூனிட்டை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டேங்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிஸ்டனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டாக தான் வரும். இந்த கிட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிட்ட வருது. இது எப்படி நீங்கள் டேரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணீங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரெண்டு விதமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனுவலாக எங்கே லீக் ஆகுதுன்றதை பார்த்து அரெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்டே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிளச் சிலிண்டர் ப்ரெஷர் லோன் தான் இருந்தது. அது கூடவே இந்த ஆயில் லீக்கும் இருந்ததுனால இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி வாங்க இப்போ நியூ ஒன் வச்சு எங்க வாரண்டி ஆச்சுன்றதை ஷோ பண்றேன். இது பாத்தீங்கன்னா நியூ ஒன். இதுல பார்க்கும்போது பிஸ்டன் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கா. இப்போ நான் அப்படியே ஓல்டு ஒன்னை ஷோ பண்றேன். இதுல பாத்தீங்களா சென்டர்ல இதுதான் இந்த பிஸ்டனோட கம்ப்ளைண்ட். இந்த நியூ பிஸ்டனை மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஏஎம்டி யூனிட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் பண்ணி பக்காவா எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நியூ ஒன்னை ஃபிட் பண்ணோம்னா ப்ராப்பரா இருக்கும். வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணி பக்காவா ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஏஎம்டி யூனிட்டை ரிமூவ் பண்றதுக்கும் சரி, ஆயிலை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கும் சரி, ஆயிலை ஃபில் பண்றதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோக்ராம் யூனிட் இருக்கு. அதை நான் தனியா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம ட்ரையல் எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கலாம். 73,045 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அப்படியே அந்த ஏஎம்டி யூனிட்டை ஃபிட் பண்ண பேஸை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்பதான் அகைன் லீக் ஆகுதா ப்ராப்பரா இருக்கான்றது நம்மளுக்கு சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் அந்த ஏஎம்டி யூனிட். கீழே பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன். அப்போதான் அகைன் ஏதாவது ஃபால்ட் இருந்தா அப்படின்னா பக்காவா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிளோட ஷிஃப்டிங்கும் சரி, ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து டாப் கியர் வரைக்கும் ப்ராப்பராகவே எங்கேஜ் ஆச்சு. ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன் பண்ணி பக்காவாக வேலை செஞ்சது. வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுல வெஹிக்கிள் எப்பவும் போலவே சூப்பர் டூப்பராக இருந்தது. எப்போதுமே இந்த ஏஎம்டி யூனிட்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் 100% நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட ரெகுலராக வர வண்டிக்கு அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலாம். பட் ரன்னிங் வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி டிரைவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபார்மாகவே சொல்ல முடியும். 73,054 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் பண்ணியாச்சு. ட்ரிவன் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆயில் லீக் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு ஆயில் லீக்கும் இல்லை. அப்புறம் என்ன கஸ்டமருக்கு எப்பவும் போல ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.